ஏன்டா அரசியல் சதுரம் விக்கி பேசுகிற காசு தான் அரசியல் சதுரம் விக்கி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி மாண்பை காப்பாற்றணும் இல்லையா? ஏன்னா கேவலம் ஒட்டு உண்ணிமான் பொத்தி ஊதிக்கிட்டு இருக்கிற இந்த கேவலத்துக்கு வியூஸுக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா வாங்கிட்டியா? வியூஸுக்காண்டி போகிற போக்கு இருக்குல்ல, அதை விட இழிவான கேவலமான ஒன்றும் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஈனத்தனமான வேலைகளாக நான் பார்க்கிறேன். அதாவது இழிவான வேலையாக நான் பார்க்குறேன். நடுநிலையாளனா நடுநிலைமையோட திராவிட கட்சிகள் கேவலமான கீழ்த்தரமான கட்சிகள் இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லை. அதுக்காண்டி இப்போ ஆட்சியை விட்டு அதனால தான் தூக்கி எறியப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். ஆனால் அதுக்காண்டி தாவேக்காவுக்கு ஒத்து ஊதி முட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. அந்த கேவலமான இழிவான வேலையை செய்யாது. எந்த ஒரு இதுக்கும் குரல் கொடுக்குறதில்ல, முதலமைச்சர் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கிறதில்ல, பொறுப்பேற்கிறதில்ல, எதுவுமே செய்யாத முதலமைச்சருக்கு அண்டை கொடுத்து முட்டு கொடுத்துருக்க சட்டமன்றத்தை போட்டு மற்றவர்களை தோற்றவர்களை கேவலப்படுத்தி இழிவுபடுத்துற மாதிரி ஒரு மலிவான அரசியல் ஒன்று இல்லவே இல்லை. அப்படி மலிவான கேவலமான கீழ்த்தரமான அரசியலை தாவேக்காவை செஞ்சுட்டு இருக்கும்போது அதை ஆதரிச்சு எப்படியெல்லாம் முட்டு கொடுக்க முடியுமோ அப்படி முட்டு கொடுத்து அவங்களே தன்னோட ஆட்சியில் நடக்குது ஆட்சியை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் உதயநிதி போன்ற சில பேர் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஆட்சிக்கு வந்து ஏதோ ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணுங்கிற ரிவெஞ்சுங்கிற இடத்துல தான் இருந்து கட்சியை கொண்டு வந்தா இன்னும் அவர் வந்துட்டு மக்கள் சேவைக்காண்டி கொண்டு வந்த மாதிரி இன்னும் வேகமாக பில்டப் பண்ணிக்கிட்டு போகிற எங்கே இருக்கிற இந்த மாதிரி மக்களுக்கான துரோகத்தை இன்னும் எத்தனை பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க? ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த தாவேக்காவினருக்கு வாக்கு செலுத்துறது கேவலத்தையும் கேவலம். அந்த வாக்கு செலுத்த அர்த்தம் வந்துட்டு துரோகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் இதெல்லாம் சொல்லியிருந்தோம்? காங்கிரஸ் கட்சி என்ன ஒரு நம்ம இனத்தை அழித்தொழித்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டு அவர் ஆரம்ப காலகட்டத்திலே ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருந்தார் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சிச்சு. திசை வழி போக்கு அது எதுவும் தெரிஞ்சு போச்சு. அதனால சொல்லியிருந்தோம். அப்படி இருந்தும் இந்த மக்கள் வந்துட்டு போலியான முகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை வழிபாடு காரணமாக அவரை வந்து தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு தாவேக்காவினர் அனுப்புனா நீ அவர்களை வந்துட்டு நிலையா நேரத்துக்காண்டி அண்டை கொடுத்து முட்டு கொடுக்குறீங்கன்னா உன்னை மாதிரி கீழ்த்தரமான ஒரு பிறவியை வந்துட்டு பார்க்க முடியாது. நடுநிலைமையாளன் அப்படின்னு இல்லைன்னா தாய் ஆதரவுன்னு சொல்லிட்டு போ 10/11 தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கடந்து போயிட்டே இருப்போம். இந்த தேவையில்லாமல் பொது சிந்தனையாளப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீழ்த்தரமான வேலையை பார்க்குறேன். அந்த மாதிரி எனக்கு மகாமட்டமான அரசியல் எதுவும் இல்லை. இது மாதிரி ஒத்து ஊதி எத்தனை நாளைக்கு இந்த கேவலத்தை கஞ்சா அதிகமாகி போச்சு. சட்ட ஒழுங்கு நான் சந்தி தெரிக்குது. எதெல்லாம் திமுக நோக்கி கேள்வி கேட்டாரோ அதையே அவர் திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை கேள்வி கேட்க வக்கில்லை. நியாயமானாலும் அதை கேள்வி கேளு. ஒரே 1-2 கேள்வி கேட்டு இல்லை நீங்கள் தாவை காக்கு நான் சொம்படிக்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நினச்சிட்டு போங்க. நீ சொம்ப அடிக்கிற நினச்சிட்டு போகிறதுலாம் ஒன்றும் இல்லை. நீ சொம்படிக்கிறோம். இந்த சொம்படிக்கிறது என்ன மாதிரியான கீழ்த்தரமான அரசியல்? இதுக்கு எதுக்கு நீ வலைதளம் வச்சு நடத்தணும்? நடுநிலையாளன்னு சொல்லி நடுநிலைமையாக நடத்துக்க. அண்டு கொடுக்காம முற்றி கொடுக்காம அரசாங்கம் நடத்த அவர்களை சுட்டி காட்டி 6 மாத காலங்கள்னா திட்டங்கள் அவர் சொல்லிக் கொடுத்த வாக்குறுதிகளை நடத்த 6 மாத காலகட்டங்கள் அந்த இடைவெளி சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கிறதுலாம் இல்லை. அந்த தேவையில்லாமல் போயிட்டு இன்னமும் விமர்சனம் வச்சா என்னமோ போய் பாம்பு ஸ்குவாடு வந்துட்டு கைப்பற்ற மாதிரி போய் பாம்பு கைப்பற்ற மாதிரி தூக்கிட்டு வராங்க. கேவலம் போராடிக்கிட்டு டாஸ்மார்க்கு எதிராக போராடுற மாணவர்களை வந்துட்டு கேவலப்படுத்துறது. அந்த மாணவர்களை கேவலப்படுத்தி அவங்கள வந்துட்டு அடித்து துரத்துறாங்க. டாஸ்மார்க் வேணான்னு போராடுற மாணவர்களை அடித்து